வெல்கம் டு கலைமணி கிச்சன். இன்றைக்கி ஒரு வெஜிடபிள் வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி தான் செய்ய போகிறோம். அது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். எண்ணெயில் போட்டு வாரி குறுக்குறை இதெல்லாம் இருக்கும்ல, அதே மெத்தடில் தான் செய்ய போகிறோம். என்னுடைய சப்ஸ்கிரைபர் தருமபுரியில் விஜயா கணேசன் ஒருத்தர் இருக்கிறாங்க. அவங்க ஆரம்பத்துலேருந்து யூடியூப் ஆரம்பித்ததுலேருந்து எனக்கு மாரல் சப்போர்ட்டாக இருப்பாங்க. எது ஒன்றாலையும் சஜஷன் ஃபோன்லேயும் சொல்லுவாங்க. அவங்க அதே செஞ்சு பார்த்துட்டோம் எப்படி இருக்குதுன்றத சொல்லுவாங்க. அவங்கள நேரில் பார்த்து ஒரு புடவை ஒன்று கிஃப்டாக கொடுத்தேன். அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதேமாதிரி எங்களுக்கும் ஒரு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அது இந்த மாதிரி மாரல் சப்போர்ட்டாக இருக்கிற எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இப்போ வெண்டைக்காய் கழுவி எடுத்து வச்சுருக்குது. இது நீல வாக்கில் நம்ம கட் பண்ணிக்கலாம். அந்த முனையும் இந்த காம்பும் கட் பண்ணிக்கணும். சின்னதாக இருக்கிறத 4 போடலாம், தப்பமாக பெருசாக இருந்தால் 6 கூட போட்டுக்கலாம். பண்ணிவிட்டு இதில் இருக்கிற கொட்டை விதை எல்லாத்தையும் எடுத்துடணும். இந்த வெள்ளையாக இருக்கிற இது எல்லாத்தையும் எடுத்துடலாம். இந்தமாரி ஒரு 1/4 கிலோ வெண்டைக்காயை இந்தமாரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்குது. அதுதான் இது. இப்போ நம்ம பவுலுக்கு மாற்றிடலாம். ஒரு அரை எலுமிச்சம்பழம் எடுத்து ஜூஸ் புழிஞ்சிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் எடுத்துக்குது. தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன், அரிசி மாவு 2 ஸ்பூன் எடுத்துருக்குது, அதையும் சேர்த்துடலாம். கடல மாவும் 2 ஸ்பூன் எடுத்துக்குது, அதுவும் சேர்த்துடலாம். கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூன் எடுத்துக்குது. உப்பு 1 ஸ்பூனு. டேஸ்ட்டுக்கு பார்த்து நம்ம கொஞ்சம் போட்டு குறைச்சி போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் கலந்துக்கலாம். இந்த லெமன் ஊற்றுனது, இந்த வெண்டைக்காய் வளவளப்பு இந்த இதுலேயே அந்த மாவு சரியாக இருக்கும். அப்படி பத்தலைன்னா கொஞ்சம் லேசாக தண்ணி தெளித்து போட்டுக்கலாம். அதுதான் போதும். இப்போ அடுப்பு பற்ற வச்சு பானால் வச்சுருக்கு. இதுக்கு இப்போ எண்ணெய் சேர்த்துடலாம். இதுக்கு கல்லெண்ணெய் தான் இப்போ நான் எடுத்துருக்குறேன். உங்களுக்கு விருப்பப்பட்டால் கல்லெண்ணெய் இல்லை ரீஃபைண்ட் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில் அது மாதிரி எதாவது கூட எடுத்துக்கங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக தனித்தனியாக தூள் மாரி அப்படி போட்டு எடுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தான் போடணும், ஃபுல்லாக எல்லாமே போடக்கூடாது. சத்தம் எண்ணெய் தான் எடுத்துட வேண்டியதுதான். இதெல்லாம் சுட்டு எடுத்தாச்சு. இதுமாரி வெண்டைக்காய் கிட்ஸ் எல்லாம் சாப்பிட மாட்டாங்க. அவ்வளோ இதாக வறுத்தி கொடுத்தா கூட சாப்பிட மாட்டாங்க. இந்தமாரி கிறிஸ்பியாக செஞ்சு கொடுத்தோம்னா நல்லா இஷ்டமாக சாப்பிடுவாங்க. இது சூடாக சாப்பிட்டா நல்லா மொறுமொறுன்னு நல்லாயிருக்கும். அதனால் சுட சுட சாப்பிடும்போது செஞ்சு, ஆனால் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. இன்றைக்கி செஞ்சு இன்றைக்கி நாளைக்கு மட்டும் சாப்பிட்டா நல்லாயிருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கலைமணி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் இன்னொரு டிஷ்ஷோடு உங்களை பார்க்குறேன். அண்ட் தென் பை.